வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. என்னதான் காவேரி ஒரு பக்கம் நம்ம அம்முக்கிட்ட வந்து நாளைக்கு கண்டிப்பாக நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும், இன்னொரு பக்கம் நம்ம குழந்தையோட மனசில் பார்த்திங்கன்னா நாளைக்கு எல்லாருமே அவங்களோட அம்மாவோட வருவாங்க, நம்ம மட்டும் எப்படி தனியாக போகிறது அப்படின்ற ஏக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் நாளைக்கு நான் போக மாட்டேன் டேடி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்ல, விஜயும் அப்படிலாம் வேணாண்டா, அதுதான் காவேரி மிஸ் சொல்லிட்டு போனாங்கல்ல, எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சமாதானப்படுத்த, இல்லை டாடி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு காரணத்தை சொன்னாலும், இங்கே பாருடா தேவையில்லாமல் போயெல்லாம் சொல்லக்கூடாது சரியா, காவேரி மிஸ் உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி, நாளைக்கு கூட நான் வரேன் சரியா, டாடி வரணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம விஜயம் கேட்க, ஓகே டாடி அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் சொல்கிறாங்க. காவேரி சாரதாம்மா 2 பேரும் வந்து என்ன பண்ணாங்க, என்ட்ரன்ஸ்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க குட்டி காவேரி வரணும் அப்படின்றதுக்காக. இந்த கார்லேருந்து இறங்கினோடனே சாரதாம்மாவை பார்த்ததும் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போக, உனக்கு உடம்பு எப்படி இருக்குடா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய விசாரிக்க, இப்போ நான் ஓகே பாட்டி நல்லா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி காவேரியும் பதில் சொல்ல, எனக்கு தான் எனக்கு ஸ்கூலுக்கு வரவே தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மு சொல்கிறத கேட்ட காவேரி, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து விஜய் என்ன பண்ணுறாங்க, ஃபன்னாக பேச ஆரம்பிக்கிறாங்க. தேர்ஸ்டே ஃபங்க்ஷன் அப்படின்றதும் நம்ம மிஸ்ஸு வந்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நம்ம விஜயும். தம்பி குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தா, சரி குழந்தைய பார்க்கலாமே அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க சாரதம்மா. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, எல்லாரும் போயிட்டு வந்து சேரில் வந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து வந்த காவேரி என்ன பண்ணுறாங்க, நான் வந்து குட்டி காவேரி வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நானும் வரேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, இருக்கட்டும் நீங்கள் இங்கே இருங்க, நான் அவளை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே அவங்களோட அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இதை பார்த்து குழந்தை வருத்தப்படக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் நம்ம விஜய்க்கு. அதை நினச்சி ரொம்ப கவலையோடு உட்காந்துட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம சாரதாம்மா விஜய் கிட்ட, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படுறீங்கன்னு எனக்கு புரியுது மாப்பிள்ள, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க, அம்மு சந்தோஷப்படுற மாதிரியான விஷயம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அவங்க தனியாக கூட்டிகிட்டு வந்த காவேரி, இப்போ என்ன அம்மு எதுக்காக நீ டல்லாக உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மிஸ் எல்லாரும் அவங்க அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்து பண்ணோம்ல, அதுக்காக தான் யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசுகிறத கேட்ட காவேரியும், இங்கே பாரு அம்மு எல்லாருமே அவங்களோட அம்மாவோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி நீயும் உங்கள் அம்மாவோட தான் வந்து கலந்துக்க போகிற அப்படின்னு சொல்கிறது கேட்டு ஆச்சரியமாக கேட்க, என்ன மிஸ் சொல்கிறீங்க உண்மையாலுமே, ஆண்டா எங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்க, நீ கண்ணை மூடு இப்போவே உங்கள் அம்மா இங்கே வந்துடுவாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டு குழந்தையும் கண்ணை மூடி 1 2 3 கவுண்ட் பண்ணி கண்ணை திறந்து பார்க்கும்போது, என்ன மிஸ் எங்கள் அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, நீங்கள் தான் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறது கேட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் காவேரியும் சிரிச்சுக்கிட்டே, நான் தான் உன்னோட அம்மாவாக இருந்து நம்ம 2 பேரும் தான் கலந்துக்க போகிறோன்னு சொல்கிறது கேட்டு, அப்படியா மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய ரொம்ப சந்தோஷத்தோடு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் கேட்க, சரி மிஸ் சொல்லி கொடுத்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறத கேட்டதும் உடனே குழந்தை பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் என்னோட அம்மா தானே, எதுக்காக மிஸ்ன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க காமெடியாக. நம்ம காவேரியும் ஒரு செகண்ட் அப்படியே வந்து பிரமிச்சு போயிட்டு குழந்தைய பார்த்து, ஆமாண்டா கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தருணத்தில் விஜய் அங்கேருந்து வந்து, என்னடா நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இங்கே பார்த்தியா அவங்க கூட சேர்ந்து நான் டான்ஸ் ஆடுறதுக்காக ஃப்ராக் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஃப்ராக்காக எடுத்து வந்து காவேரி கிட்ட காட்டுறதும், காவேரி என்ன சார் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க, எதுக்காக இந்த ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பின்ன என்ன மிஸ் எல்லாருமே வந்து அவங்க அம்மாவோட வந்து சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க, என் குழந்தைக்கு நான் தானே இருக்கேன், அப்போ நான் தான் வந்து இந்த மாதிரி ஃப்ராக் போட்டு ஆடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை சொல்ல, என்ன டாடி நீங்கள் அந்த ஃப்ராக் போட்டு ஆடினா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு விஜய் சொல்ல, அதுக்கு நாங்கள் வேறு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் சார், அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு காவேரி சொல்கிறத கேட்டு, என்ன மிஸ் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல, அப்படி என்ன ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறத கேட்ட குழந்தையும், டேடி அதான் மிஸ்ஸு சொல்கிறாங்கல்ல நீங்கள் போங்க டேடி நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்ததாக காவேரி அம்மு 2 பேருமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க தருணத்தில் இந்த பக்கம் இங்கே வந்து உட்காந்த விஜய் ஒரு அம்மாக்களும் தங்களோட குழந்தையோட வந்து நடிச்சிட்ருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரிதவிச்சு போகிறாரு, அப்படி ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்கார் நம்ம விஜய், நம்ம குழந்தை என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து கலந்துக்கிறதுக்கு அப்புறமா ஒவ்வொருத்தரும் வந்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பக்கம் வந்து நம்ம அம்முவை காணுமே அப்படின்ற ஏக்கம் நிறையவே இருக்குது. விஜய் ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கார். எல்லா குழந்தைங்களும் தன்னோட அம்மாவோட கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்க, அம்மு ஸ்டேஜில் இருந்துட்டு ரொம்பவே டல்லாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே வந்து ஷாக்கிங்காக பார்க்குற தருணத்தில் காவேரி அப்படியே ஓடி வந்து அந்த பாட்டுக்கு வந்து குழந்தையோட சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியான நம்ம விஜய், அத்தை இங்கே பார்த்தீங்களா காவேரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா குழந்தைக்கு அம்மாவா அப்படின்னு சொல்கிறது கேட்டு, ஆமாம் தம்பி எனக்கு பார்க்க விஜய் தன்னோட ஃபோனை எடுத்து உடனே வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதை பார்த்த விஜய்க்கு சந்தோஷம் தாழவே முடியல. அதுக்கப்புறமா வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. குழந்தையும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டேஜை விட்டு கீழே ஓடி வந்து அவங்க அப்பா கிட்ட வரதை பார்த்து விஜயும் அப்படியே தூக்கி ஒரடியாக கொஞ்சம் ஆரம்பிக்கிறாங்க குழந்தைய. சூப்பராக இருந்ததுடா அவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட சொல்ல, தேங்க்யூ டாடி, இது உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் கேட்க, ஆமாம் டாடி, மிஸ் என்கிட்ட நான் உட்காந்துட்டு இருந்தேன்ல அப்போ தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் தடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் சொல்கிறதுக்கப்புறமா, ஆமாம் தம்பி, நேற்றே வந்து சொல்லியிருந்தா காவேரி என்கிட்ட, இது உங்ககிட்ட வந்து இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருந்தா, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லியிருந்தா தம்பி, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மாவும் வந்து சொல்கிறாங்க. என்னத்தை முன்னாடியே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்துருக்கலாம்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அதான் இப்போ பார்த்தீங்களா தம்பி, விடுங்க அப்படின்ற மாதிரி அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக ரெடியாக உட்காந்துட்ருக்காங்க. குழந்தைய காவேரி கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த போட்டி வந்து தொடங்குது. ஒவ்வொரு குழந்தைங்களும் தன்னோட அம்மாவோட வந்து கலந்துக்கிட்டு கேட்டு பதிலும் சொல்கிறாங்க. அதே மாதிரி கடைசியாக அம்மு காவேரி ரெண்டு பேருமே வந்து கலந்துக்கிறாங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அழகான பதிலை வந்து நம்ம அம்மு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே கிளாப் பண்ணால் நம்ம விஜய்க்கு வந்து பிரமிப்பாக இருக்குது. எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இவ்வளோ அழகான பாண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாரதாமாவும் பார்த்து ரொம்பவே நெகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் முடியுது. கடைசியாக போட்டியோட முடிவில் வந்து மாம் அண்ட் டாட்டர் அப்படின்ற ப்ரைஸை நம்ம காவேரி அம்மு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து தான் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாரு விஜய். விஜயும் டேடி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட 3 பேரும் சேர்ந்து ஒரு ப்ரைஸை வாங்கிறத பார்த்து அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது நம்ம சாரதாமாவுக்கு. எல்லாம் முடிஞ்ச விஜய் நம்ம காவேரியை பார்த்து நன்றி சொல்கிறாரு. நான் என்னவோ ஏதோ நினச்சேன், என் பொண்ணை வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறாரு. என்ன சார் இதுக்கெலாம் எதுக்காக நீங்கள் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டுருக்கீங்க, அம்முக்காக நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி காவேரியும் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு போன விஜய் என்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் நடந்த விஷயங்களை வந்து தாத்தா கிட்ட சொல்கிறது மட்டும் இல்லாமல் அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டு பரிசு வாங்கினது, டான்ஸ் ஆனது எல்லாத்தையும் வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருந்தார் இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் வந்து தாத்தா கிட்ட காட்டி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாரு. அடிக்கடி அந்த வீடியோவை எடுத்து பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இப்போது நல்லா முழுசாக நம்பிக்கை வந்துடுச்சுடி, கூடிய சீக்கிரமே வந்து அம்முக்காக நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம 3 பேரும் சந்தோஷமாக வாழ தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து விஜய் வந்து பேசிகிட்ருக்காரு மனசுக்குள்ளரவே. விஜய் வந்து நினச்சிட்ருக்காரு இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காவேரி அம்முவை பிரிய முடியாமல் இருக்கிறதுனாலையும் அம்முக்காவது விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்மதம் வந்து சொல்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.